Hi students, welcome to Mechanics of Structures class. Mechanics of Structures இன்னைக்கான கிளாஸ்ல யூனிட் 4க்கான multiple choice questions and answers பார்த்துக்கலாம். Question number 1. The distribution factor at a joint is equal to. Distribution factor கான definition already introduction classல படிச்சிருக்கிறோம். That is, the distribution factor for a member at a joint is the ratio of stiffness of that member to the total stiffness of all the members meeting at the joint. That is, stiffness of one member divided by sum of stiffness of all members. So the answer is A. The ratio of the members' stiffness to the sum of the stiffness of all members meeting at that joint. Question number 2. The deflected shape of a non-sway portal frame under symmetric vertical loading is. The portal frame non-sway portal frame தான். That is, portal frame symmetrical இருக்குது. இதில் வெர்டிக்கல் சிமெட்ரிக்கல் லோடு அப்ளை பண்ணும்போது அதனுடைய பீம் வந்து சேக் ஆகும், அதனுடைய காலம்ஸ் ரெண்டுமே இன்வர்டாக பெண்ட் ஆகுது. ஸோ த ஆன்சர் இஸ் பி. காலம்ஸ் பெண்ட் இன்வர்ட், பீம் சாக்ஸ். பீமில் சாகிங் தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 3. த சைன் கன்வென்ஷன் இன் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அஸ்யூம்ஸ் கிளாக்வைஸ் மொமெண்ட்ஸ் அட் த ஜாயிண்ட் அஸ். த ஆன்சர் இஸ் ஏ, பாசிட்டிவ். அதாவது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் நம்ம வந்து டிஃபரண்ட் சைன் கன்வென்ஷன் தான் அஸ்யூம் பண்ணுறோம். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் சைன் கன்வென்ஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம். செகண்ட் யூனிட்டில் ஃபிக்ஸட் பீம் அனாலிசிஸில் அதனுடைய 2 என் மொமெண்ட்ஸும் ஹாகிங்காக இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் கிளாக்வைஸ் எண்ட் மொமெண்ட்டை பாசிட்டிவாகவும் ஆன்டி கிளாக்வைஸ் எண்ட் மொமெண்ட்டை நெகட்டிவாகவும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. கொஸ்டின் நம்பர் 4. A non-sway frame is one in which the answer is B. Lateral displacement of joints is prevented. இந்த ஸ்கெட்சில் பார்க்கக்கூடிய போர்ட்டல் ஃப்ரேம் வந்து ஸ்வே போர்ட்டல் ஃப்ரேம். அதாவது இந்த போர்ட்டல் ஃப்ரேமில் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. திஸ் இஸ் நான் ஸ்வே போர்ட்டல் ஃப்ரேம். இந்த போர்ட்டல் ஃப்ரேமுக்கு ஹரிசாண்டல் லோட் அப்ளை பண்ண மாட்டோம். தட் இஸ் லோடிங் வந்து வெர்டிக்கல் சிமெட்ரிக் லோடிங்காக தான் இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறாப்புல நம்ம லோட் அப்ளை பண்ணோன்னா தட் இஸ் நான் ஸ்வே போர்ட்டல் ஃப்ரேம். ஸோ த ஆன்சர் இஸ் பி. லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆஃப் ஜாயின்ஸ் இஸ் ப்ரிவென்டட். Question number 5. Which of the following is a distinguishing feature of a portal frame? Portal frame க்கு definitionல நம்ம ஆல்ரெடி introduction classல படிச்சிருக்கிறோம். The junction of the beam and column behaves like a rigid joint. So the answer is C. Rigid connections between beams and columns. Question number 6. During moment distribution, the process of transferring a portion of moment to the far end of a member is called. The answer is B. Distribution. Question number 7. The relative stiffness of a beam is defined as. Already நம்ம definitionல படிச்சிருக்கிறோம். That is, stiffness of one member is related to the stiffness of the other member. So the answer is C. Ratio of stiffness of one member to another at the same joint. Question number 8. The sum of distribution factors at a joint in moment distribution method is always equal to. The answer is B1. The moment distribution problem பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அட் ஜாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது எப்போவுமே அந்த ஜாயிண்டில் மீட் பண்ணக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணும்போது அதனுடைய டோட்டல் வேல்யூ 1ஆக தான் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் பி. கொஸ்டின் நம்பர் 9. இஃப் 3 மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் 2EI/L, 3EI/L and EI/L meet at a joint, the distribution factor of the second member is. இதுக்கான ஆன்சர் C, 0.5. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். நமக்கு தெரியும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஒன் மெம்பர் டிவைட் பை சம் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் அட் தட் ஜாயிண்ட். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார் செகண்ட் மெம்பர் தான் கேட்டிருக்காங்க. அதனுடைய ஸ்டிஃப்னஸ் வந்து 3EI/L தான். சம் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 2EI/L ப்ளஸ் 3EI/L ப்ளஸ் EI/L. கால்குலேட் பண்ணிங்கன்னா அதனுடைய ஆன்சர் 6EI/L. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார் செகண்ட் மெம்பர் கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 3EI/L டிவைடட் பை 6EI/L. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு 3EI/L டிவைட் பை டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய அந்த டேர்மை நம்ம ரெசிப்ரோக்கலாக போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ L டிவைட் பை 6EI. இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா L கேன்சல் ஆயிரும், EI கேன்சல் ஆயிரும். தென் இஸ் ஈக்குவல் டு 3/6. தட் இஸ் 1/2 இஸ் 0.5. So the answer is C. Question number 10. Which of the following will generally cause sway in a portal frame? Portal frameல sway portal frame, non sway portal frame ரெண்டுமே நம்ம definitionல படிச்சிருக்கிறோம்.
எந்த கண்டிஷன்னால அந்த போர்ட்டல் ஃப்ரேம் வந்து ஸ்வே ஆகும், தட் இஸ் லேட்ரலாக டிஸ்பிளேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் சி, லேட்ரல் லோடிங் ஆர் அன்ஈக்குவல் காலம் ஸ்டிஃப்னஸ். கொஸ்டின் நம்பர் 11. ஃபார் அ பீம் வித் போத் ends fixed, the stiffness factor at each end is. இதுவும் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் படிச்சிருக்கிறோம். ஃபார் எண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும்போது அதனுடைய ஸ்டிஃப்னஸ் வேல்யூ 4EI/L தான். ஃபார் எண்ட் ஹிஞ்ச்டாக இருக்கும்போது அதனுடைய ஸ்டிஃப்னஸ் வேல்யூ 3EI/L. நம்மளுடைய கொஸ்டினில் போத் ends ஃபிக்ஸட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சி. கொஸ்டின் நம்பர் 12. The moment distribution method is primarily used for analyzing. The answer is B, indeterminate beams and frames. அதாவது நம்ம கண்டினியூஸ் பீம்ஸ் அண்ட் ரிஜிட் கனெக்ஷன் உள்ள ஃப்ரேம்ஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அது எல்லாமே இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்டகரியில் தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 13. If two beams of equal stiffness meet at a joint, the distribution factors are. ஸ்டிஃப்னஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். தட் இஸ் 0.5 and 0.5. Question number 14. Which of the following is true regarding carryover factors? இதுக்கான ஆன்சர் B. They can be 0 depending on n condition. That is, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது ஃபார் அண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும்போது ஆஃப் ஆஃப் த மொமெண்ட்டை நம்ம கேரி ஓவர் பண்ணுவோம். ஆனால் ஃபார் அண்ட் ஹிஞ்ச்டாக இருக்கும்போது த கேரி ஓவர் அமௌண்ட் வந்து 0 தான். ஸோ த ஆன்சர் இஸ் B. They can be 0 depending on n condition. ரிமைனிங்காக இருக்கக்கூடிய அந்த 3 பாயிண்ட்ஸும் இதில் சூட் ஆகாது. சின்ஸ் த கேரி ஓவர் அமௌண்ட் வந்து n கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் B. In moment distribution, which of the following best represent the iteration process? இதுக்கான ஆன்சர் B. Moments are repeatedly distributed and carry over until balance is achieved. Moment distribution டேபிளில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் மொமெண்ட் வேல்யூ பேலன்ஸ் ஆகிறது வர டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கேரி ஓவருக்கான கால்குலேஷனை ரிப்பீட்டடாக பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ த ஆன்சர் இஸ் B. Question number 16. The carryover factor for a prismatic member with one end fixed and other end hinged is. நார்மலாக carryover factor ஒரு எண்டு தான் டினோட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் ரெண்டு எண்டையுமே டினோட் பண்ணுறதுனால ஃபார் எண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும்போது carryover factor 0.5, ஃபார் எண்ட் ஹிஞ்ச்டாக இருக்கும்போது carryover factor 0. ஸோ த ஆன்சர் இஸ் A. 0.5, 0 என்ட்ரு பண்ணியிருக்கோம். Question number 17. In a moment distribution method, the carryover factor for a prismatic beam with both ends fixed is. Far end fixed இருக்கும்போது carryover factor 0.5 தான். So the answer is B. Question number 18. In a fixed pin beam analyzed by moment distribution, the stiffness factor at the fixed end is. Fixed end ஆனதுனால the answer is C. 4EI/L. Question number 19. In moment distribution, an unbalanced moment at a joint is first. இதுக்கான ஆன்சர் B. Distributed among connected members. அதாவது ஜாயிண்டில் அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட் இருக்கும்போது அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 20. The stiffness of a member in moment distribution is proportional to. இதுக்கான ஆன்சர் A. The flexural rigidity of the member and inversely proportional to its length. அதாவது stiffness value means 3EI/L or 4EI/L. So the stiffness value is proportional to flexural rigidity, that is EI, and inversely proportional to its length. Length denominatorல இருக்கிறதுனால inversely proportionate ஆயிருக்கு. So the answer is A. இதோட 4th unit கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 5th யூனிட்டுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.